மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி தமிழ்நாடு தலைகுனியாது என்கின்ற இந்த பரப்புரையை அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நகர கழக செயலாளர் செல்வம் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் ராமசாமி அவர்களே, அண்ணன் சின்ன அடைக்கன், பழனியாண்டி, ஸ்ரீரங்கன், ராஜேந்திரன், மும்பை நாகராஜ் உள்ளிட்டோருக்கும், இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரி நாகநந்தினி அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா கவிஞர் சல்மா, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சஃபியுல்லா, அண்ணன் KN சேகரன், அண்ணன் வன்னை அரங்கநாதன், மாநில நிர்வாகி சகோதரர் செந்தில், தொகுதி பார்வையாளர் அண்ணாமலை, மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சேர்மன்கள் அண்ணன் கோவிந்தராஜ், அண்ணன் செங்குட்டுவன், அண்ணன் மூக்கன், அக்கா லீலாவேலு, அண்ணன் குணசேகரன், அண்ணன் பன்னீர்செல்வம், அண்ணன் KC பழனிசாமி, சண்முகம், தனசேகரன், கார்த்தி, ராஜேஸ்வரன், மணிமேகலை, மாரியப்பன், ராஜ்மோகன், மைக்கேல் ராஜ், சரண்யா உள்ளிட்டோருக்கும், மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், துணைத் தலைவர், துணை அமைப்பாளர், தோமுசா நிர்வாகிகள், நகர பேரூர் வார்டு கழக செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற அண்ணன் கிருஷ்ணகோபால் உள்ளிட்ட உயிர் உள்ளவரை உதயசூரியன் என்று வாழக்கூடிய முத்தமிழர் கலைஞர்களுடைய அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எலிக்கு தலையாக இருப்பதை காட்டிலும் புலிக்கு வாளாக இருக்கலாம் என்று இன்றைக்கு தன்னை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் பால் மனோஜ் பாண்டியன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் சொல்வார், அவருடைய கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு அந்த ஒரு கண்ணில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்களிடம் கேட்டார்களாம், ஐயா உங்களுடைய ஒரு கண் இப்படி ஆனதே என்று சொன்னும் பொழுது முத்தமிழர் கலைஞர் சொன்னாலாம், ஒரு கண் போன என்ன, என்னுடன் நல்ல கண் இருக்கிறார் என்று பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களை பற்றி அவர் சொன்னது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. நம்முடைய ஐயா நல்ல கண் அவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக மேடை அவருக்கான அந்த புகழஞ்சலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றது. நம் அனைவரின் சார்பாக இந்த நாட்டிற்காக உழைத்தவர், இந்த மண்ணுக்காக உழைத்தவர், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் இன்றைக்கு குரல் கொடுத்த ஐயா அவர்கள் மறைந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் வகுத்து தந்த பாதையில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்கின்ற அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய பொதுக்கூட்டமாகவும் இது அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உரையாற்றி அமர்ந்திருக்கின்றவர்களாம் சொன்னது போல தமிழ்நாடு தலை குனியாது என்பதற்கு உதாரணமாக ஒரு போராட்டத்தை இங்கே எடுத்து பேசலாம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய CAA என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம், அப்பொழுது நாம் எதிர்க்கட்சியாக இருந்தோம். நாம் அப்படி எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது அதற்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே யார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை நான் ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்று வரும் பொழுது அண்டைய நாடுகளிலிருந்து இங்கே வரைய கொண்ட, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, பார்சியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அது கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, இது போன்ற சமுதாய மக்கள், அது பௌத்தமாக இருந்தாலும் ஜெயினகமாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் அண்டைய நாட்டிலிருந்து இங்கே வருகை தருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த அரசாங்கம் என்ன, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னது, 6 வருஷம் இருந்தால் போதும்பா, அவங்களுக்கு குடியுரிமையை நம்ம கொடுத்து விடலாம் என்று சொன்னது. சரி, பார்ப்பதற்கு நல்லாக இருக்கும், நல்லது தானே, அந்த நாட்டை அவங்க சரியாக வாழல, சரி இங்கே வராங்க, நாம் அவங்களை அரவணைத்துக் கொள்கிறோம் என்று தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் அவங்க யார் அவங்க திட்டம் போட்டு அவர்கள் நீக்குகிறார்கள் என்று சொன்னால் விடுபடுகிற அளவுக்கு அந்த லிஸ்ட்டை அவங்க போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்க மாட்டாங்க. அண்டைய நாடுலேருந்து இங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னை இங்கே வாழ்கிறதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா, இஸ்லாமிய சமுதாய மக்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கும் குடியுரிமை வர வேண்டும் என்று உரத்த குரலில் சொன்னது யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்.
ஆனால் அந்த சட்டம் என்று எப்போ அந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுவதும் கொரோனா பிடியில் இருக்கின்ற பொழுது கொரோனாவை விரட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செஞ்சால் சிறுபான்மை மக்களை விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறது ஒன்றிய அரசு. அன்றைக்கி அதுக்கு ஆதரவாக இருந்தது எது தெரியுமா? அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அதுக்கு ஆதரவாக இருந்தது. ஆக அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை ஏறத்தாழ 2 கோடி மக்கள்கிட்ட நம்ம கையெழுத்தை பெற்று அதை குடியரசுத் தலைவரிடம் போய் நம்ம ஒப்படைச்சோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நாடாளுமன்றத்தில் அதற்கு ஆதரவாக இன்னைக்கு கொடுத்தது அன்றைய இருந்த அதிமுக அரசு. ஆக அதை நாம் மறந்துவிடக்கூடாதாக இப்படி தொடர்ந்து நம்முடைய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது என்பதை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே நாகநந்தினி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 1000 ரூபாய் பற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவர் பேசுறது அந்த உண்மை என்ன என்று சொன்னால், அஸ்வின் குமார் உபாத்யாயா என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் எப்படியாச்சும் நிறுத்தணும், அது நிறுத்துறதுக்கு நாம் எப்படியாச்சும் நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும் என்று சொல்லும். அதை உணர்ந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நீ 1000 ரூபாய் நிறுத்தினா எங்களுடைய தாய்மார்கள் நான் 5000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, 2 விரலை காமிச்சு அதிமுக இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்குது. 2 விரல் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, ஒன்று அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மீது வந்த இடி ரைடு, இன்னொன்று அவங்க சம்பந்தி மேலே வந்த இடி ரைடு. அந்த 2 விரலை காமிச்சாலே அவங்க அதான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் 5 விரலை நாம் உயர்த்தி காட்டும் பொழுது, அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று நம்ம அந்த 5 விரலுக்கும் முத்தமிழர் கலைஞர் தந்த 50 முழக்கம் நம்மை சொல்லுகிறது. அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து செய்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக உதாரணத்துக்கு மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்த, மாற்றுக் கட்சின்னு சொன்னால் அவருக்கு கோவம் வருது. பிரதான எதிர்கட்சி என்றைக்குமே நீங்கள் தான் எதிர்கட்சினே நாங்கள் சொல்கிறோம். அதை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இங்கே பேசும்பொழுது சொல்கிறார், இந்த மணப்பாறைக்கு இவங்க என்னத்தை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது. இதே இடத்துல தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2021 பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது, எங்களை நம்பி வாக்களியுங்கள், உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய, கோரிக்கையாக இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியை நான் கொண்டு வரேன் என்று சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மணப்பாறை சிப்காட்டில் ஏறத்தாழ 1100 ஏக்கரில் இன்றைக்கி ஒரு சிப்காட்டை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றையும் ஏன் அவர் இங்கே வந்த பொழுது 2022 வந்த பொழுது இங்கே எங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் வேணும்னு நம்ம கேட்டோம். இன்றைக்கி அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைக்கி அந்த ஸ்டேடியத்துக்கான அந்த வேலையும் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இப்படி அடுக்கடுக்காக எங்களால் சொல்ல முடியும். மணப்பாறைக்கு மட்டும் செஞ்சதை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க பொன்னணியார் அணைங்கிறது ஒரு அன்பிலுடைய தாத்தா, அன்பில் மகேஷோட தாத்தா காலத்தில் கொண்டு வந்தாருன்னு சொல்லிக்கிறாரு, மாறு தட்டிக்கிறேன். இப்போ எங்கள் தாத்தா கொண்டு வந்தாரு, எங்கள் தாத்தா கொண்டு வந்தால் தான் என்ன சொல்ல முடியும், ஏன்னா மாத்தியா சொல்ல முடியும்னால 1972 அன்றைக்கு இருந்த முத்தமிழர் கலைஞர்களும் அன்பில் அவர்களும் ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பொன்னணியாறு என்கிற இந்த அணையை கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் கட்டி கொடுத்தாங்க. அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல தான் முடியும். நாங்கள் அதை போய் சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன ஆச்சு அது அப்படின்னா, இன்றைக்கி எங்களுடைய அக்கா கவிஞர் செல்மா அவர்கள் அது சார்ந்துக்கிற ஒன்றிய அமைச்சர் போய் கொடுத்துருக்குறாங்க. வீராவேசமாக வா போ என்றெல்லாம் ஒருமையில் பேசுகிறார் அண்ணன் அவர்கள், பேசட்டும், அவங்க கட்சி அவர் கற்றுக் கொடுத்த பண்பாடு அதுதான் என்று சொன்னால், எங்களுடைய கட்சி எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் என்னுடைய அரசியல் ஆசான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு பண்போடு பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த விதத்தில் நாங்கள் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு அடிக்கிற அடி என்பது அவர் அந்த குடும்பத்தை விட்டே வெளியில் ஓடி போயிடும் அப்படிங்கிறாரு. எந்த குடும்பம்? கலைஞர் குடும்பம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய குடும்பம் தானே. இந்த குடும்பம் என்பது நீதி கட்சி காலத்திலேருந்து தொடர்ந்து தொண்டு தொட்டு சுயமரியாதையும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன நீ விளக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. இந்த வீராவேசத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற ஒரு ஒன்றிய அமைச்சிட்டு போய் எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு கல்வி தொகையாக நீங்கள் வழங்க வேண்டிய 3548 கோடி ரூபாய் நீங்கள் வழங்குங்கள் என்று சொல்லுங்கள். ஜல்ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கின்ற 3112 கோடி ரூபாய் வழங்குங்கள் என்று சொல்லுங்க. அங்கெல்லாம் பேசாமல் இங்கே மேடையை போட்டுக்கிட்டு நீங்கள் பேசுறது எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி துணிஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் துணிஞ்ச குமார் நான் சொல்லுவேன். பணிஞ்சு போயே பேசிட்டீங்களே, நீங்கள் அப்போ பணிஞ்ச குமார் தானே என்னால் சொல்ல முடியும். ஆக இப்படி மேடை போட்டு வீராவேசம் பேசுகிறதை காட்டிலும்
அது பேருங்கிற அண்ணா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, எதிர்கட்சிக்காரனை பார்த்து வர முடியாத கோவத்தை வர வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசுறது எப்படி தரமா இருக்குது. வயதான காலத்தில் நரம்பு தளர்ச்சி வந்ததுக்கு பிறகு தாது புஷ்டி லேகத்தியை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நரம்பு முறுக்கேறும் தெரியுமா, அது எவ்வளோ சீக்கிரம் முறுக்கியதோ அவ்வளோ சீக்கிரம் தளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த அளவுக்கு தான் இருக்குது. வர முடியாத கோவத்தை எல்லாத்தையும் தான் நாங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கிறோமே, இந்த நேரத்தில் எப்படியா ஏன் எங்ககிட்ட சண்டைக்கு வர, நீங்கள் போய்ட்டு ஓரமாக போங்க. ஏன் 1வது இடம் திமுக தான் முடிவு அடிச்சு, 2வது இடத்துக்கு நீங்கள் போய் ஓரமாக போய் அடிச்சுக்கோங்களேன். எதுக்கு மேடை போட்டு எங்ககிட்ட வா சண்டைக்கு வாங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. இந்த 60 நாளுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 மணப்பாறை 2.0ங்கிற எழுச்சியை வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கான பணியை நாங்கள் அதை நோக்கி நாங்கள் சிந்திச்சுட்டு இருக்கும் போது மேடை போட்டு எங்கிட்ட சண்டைக்கு வா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சட்டமன்றத்தில் இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு தலைவர் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்குடைய அர்த்தம் சட்டமன்றத்திற்கு தோழமை கட்சியை சார்ந்த எல்லாருமே பாராட்டிட்டாங்க. நிறைவு நாள் அன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அந்த பாராட்டிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியாக, தொழில் முனைவோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எல்லாரும் பேசினதுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களும் உட்காந்துங்க. சரி, அவங்க பேச மாட்டாங்க, தோழமை கட்சி பேசிச்சு, அவள் தான் சட்டமன்றம் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் ஐயப்பன் அவர்கள் அதிமுகவை சார்ந்திருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நானும் பேசணும் அப்படிங்கிறார். உடனே நம்ம சட்டப்பேரவைத் தலைவர் பார்க்குறது, என்னப்பா அதிமுக காரங்களும் பேசணும்னு சொல்கிறாங்களே, அவருக்கு வாய்ப்பு வழங்கலாமா வழங்க வேண்டாமா, நிறைவு நாளாக இருக்குது, ஏதாச்சும் சண்டையை வளர்த்துட்டு போயிடுவாரா அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்ணை காமிச்சு பேச சொல்லுங்கள், இது ஜனநாயகம் நிறைந்த சட்டமன்றம் என்று சொல்லுகிறார். அந்த அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வந்து எந்திச்சு சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் எந்தெந்த வகையெல்லாம் யார் யாரெல்லாம் பயன்பெற்றிருக்கிறார்கள், என் தொகுதியை சார்ந்திருக்கின்ற பெண்களும் அதிகப்படியாக பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த அவருடைய பேச்சை நிறைவு செய்யும்போது என்ன தெரியுமா சொல்லி நிறைவு செய்கிறாரு, நான் இன்றைக்கு உறுதியாக சொல்ல, நான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான், நான் இன்றைக்கு உறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய எம்ஜிஆர் ஐயாவுடைய ஆசையோடும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆசையோடும் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்று சொல்லி அவர் உட்காரும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னேன், இந்த ஓரணியில் தமிழ்நாடு நீங்களே இப்படி எல்லாத்தையும் ஓரணியில் இப்போ கொண்டு வந்துட்டீங்க, இப்போ யார் தான் இருக்கிறா எங்களுக்கு எதிர்த்து பேசுவதற்கு என்பது போன்று தான் அது இருக்கிறது என்று சொன்னேன். இப்படி மாற்றுக் கட்சியை சார்ந்தவங்களும் இன்றைக்கு பாராட்டக்கூடிய, இந்த தொகுதி நம்மளை தேர்ந்தெடுத்துச்சு, இந்த தொகுதி நம்மளை தேர்ந்தெடுக்கல அப்படின்லாம் இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கியது தான் இந்த அரசாங்கம். இது எனது அரசு அல்ல, இது நமது அரசு என்று சட்டமன்றத்தில் உரையாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் இன்றைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரையும் காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக அந்த முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இன்னொரு 60 நாள் தான். இந்த 60 நாள் என்பது ஒரு சின்ன பிரேக்கு தான். முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மே மாதம் 7ஆம் தேதி அதே ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போவோம். ஆளுநர் எங்களை பார்க்க முடியாமல் உட்காந்துருப்பார். என்னடா திருப்பி இதே குரூப் வந்துட்டாங்களே, என்னடா பேசுதுன்னு தெரியாமல் அவர் அந்த பக்கம் நிற்பார், நம்முடைய தலைவர் இந்த பக்கம் நிற்பாங்க. மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்பார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அந்த ஆளுநர் மாதிரி அதர வைப்பார், நம்முடைய கொள்கை எதிரே பதற வைப்பார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அது நடக்கும் என்று சொன்னால் வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஆக வருகின்ற தேர்தல் என்பது நமதாகட்டும், உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரனாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் பால் மனோஜ் பாண்டியன் அவர்களை இன்றைக்கு நம் முன்பு உரையாற்றுவதற்காக உங்கள் அனைவருடைய கரவொலியோடு நான் அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.